80 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து மக்கள் தர்ணா போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது நடக்கக்கூடிய பகுதி என்பது வலிய ஏலா கிராமம் என்ற பகுதியில் தான் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு வருகின்றது. அது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். 80 ஆண்டுகளாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தால் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். வலிய ஏலா கிராம மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. அங்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலும் சட்டமன்றத்துக்கும் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய காரணத்தால் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், அதாவது வலிய ஏலா கிராம பகுதி மக்கள் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வாக்களிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் இடைத்தேர்தல் மற்றும் மக்களவை நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் என 2 தேர்தலையும் நாங்கள் புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை என்பது 80 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று கூறி சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து அந்த பகுதி பெண்கள், ஆண்கள் என ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். 80 ஆண்டுகளாக எங்களுக்கு எந்த அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகவில்லை. இங்கு வரக்கூடிய காட்சிகளும் ஆட்சிகளும் மாறினாலும் கூட எங்களுடைய நிலை என்பது மாறாத ஒரு அவலமாகவே காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் பல்வேறு இன்னல்கள், அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாமல் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாகவும் எங்கள் தரப்பு எங்கள் பகுதியை புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகவே மாறியிருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை புறக்கணித்து நாங்கள் போராட்டம் மேற்கொண்டு இருப்பதாகவும் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது வரையில் அந்த பகுதிக்கு எந்த அதிகாரிகளும் சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது. அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பொறுத்தவரையில் 80 ஆண்டு காலமாக எங்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய சாலை வசதி, அதே போன்று போக்குவரத்து வசதி, குடிதண்ணீர் வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை தேவைகளும் சரியாக பூர்த்தியாகவில்லை. தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்தும் எந்த அதிகாரிகளும், அரசியல் தலைவர்களும், ஆட்சியாளர்களும் கண்டுகொள்ளாத நிலையே காணப்படுவதாகவும் இதன் காரணமாக வேறு வழியில்லாமல் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை புறக்கணித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டோர் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே இடத்தில் அமர்ந்து அவர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட 500க்கும் மேற்பட்டோர் வாக்களிக்காத நிலை ஏற்பட்டால் ஒரு மிக பின்னடைவான வாக்குப்பதிவு அந்த பகுதியில் காணப்படும். தற்போது வரையில் அதிகாரிகள் யாரும் சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படவில்லை. இன்னும் நேரம் செல்ல செல்ல அதிகாரிகள் சென்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டால் நிலைமை மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.